உங்க எல்லாருக்கும் தெரியுமா? நீங்க வந்து சென்னைக்கு பக்கத்துல இருக்கிறீங்க. சென்னைக்கு மிக அருகில் தானே நம்ம இருக்கிறோம். எங்க கும்பி பூண்டி. அதே மாதிரி சென்னைக்கு மிக அருகில் ஒரு ஊர் இருக்குது, சுங்குவார் சத்திரம். அங்கேயும் நான் 2 நாள் முன்னாடி அங்கதான் போயிட்டு வந்தேன். அங்கேயும் இதே மாதிரிதான் ஏகப்பட்ட சிப்காட்டு, அவ்வளோ தொழிற்சாலைகள், கிட்டத்தட்ட 2000 தொழிற்சாலைகள் கிட்ட அங்க இருக்கு. ஆனா அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வேலை கூட கொடுக்கல. 1000 பேர் அந்த சுங்குவார் சத்திரத்துல இருக்காங்கன்னா 2000 பேர் வெளியூர்ல இருந்து, வெளி மாநிலத்துல இருந்து வந்தவங்க தான் அங்க வேலை செய்யறாங்க. அப்ப என்ன, அந்த நிலத்தை கொடுத்தாங்கல்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி தொழிற்பேட்டையை உருவாக்குறதுக்காக தாங்க விவசாயம் பயிர் செய்து கொண்டிருந்த நிலத்தை மனசு வந்து வெறும் 100 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் கவர்மெண்ட்டுக்கு எது கொடுத்தாங்க அந்த விவசாயிங்க. அவங்க பசங்க அந்த வேலை செய்யணும் தானே. கடைசியில அந்த பசங்க யாருக்குமே வேலை கொடுக்கல. வெளி மாநிலத்துல இருந்து, வட மாநிலத்துல இருந்து வரக்கூடிய பசங்களுக்கு வேலை கொடுத்துட்டு நம்ம பசங்களுக்கு வேலையே கொடுக்காம அவங்களை குடிகாரர்களாக்குனதுதான் இந்த அரசாங்கம் பண்ண ஒரே விஷயம். அதான் பண்ணிட்டாங்க. அவங்க யாருக்குமே வேலை இல்லை. என்ன பண்றாங்க, அப்ப இந்த இடத்த கொடுத்துட்டு மக்கள் எங்க போயிருப்பாங்க? ஒரே நாள், ஒரே இரவே கார்ல, ஒரு பஸ்ல அந்த மக்களை குழந்தை குட்டிகளோட மூட்டை முடிச்சோட பஸ்ல ஏத்தி கொண்டு போய் அவங்க ஊர்ல இருந்து ஏதோ ஒரு ஊர்ல விட்டுட்டாங்க. அப்ப உங்க ஊர்ல நீங்க வாழ்ந்த வீடு, நீங்க பிறந்த வீடு, நீங்க கும்பிட்ட சாமி, நீங்க குளிச்ச குளம், நீங்க குடிச்ச தண்ணி, எல்லாத்தையும் கிணத்து தண்ணி எல்லாத்தையும் ஒரே நாள்ல மறக்கடிச்சிட்டு உங்களை கொண்டு போய் வேரோட புரிஞ்சு வேற ஊர்ல போட்டாங்க. அப்படிதான் அந்த ஊர்ல நடந்தது. நெய்வேலின்ற ஊர்ல நிலக்கரி சுரங்கம் அமைக்கணும்னு 45,000 ஏக்கர் 55,000 ஏக்கர் எல்லாம் புடுங்கிட்டாங்க. அந்த மக்களுக்கு பாவம் இன்னி வரைக்கும் வெளியூர்ல கொண்டு போய் போட்டாங்களே, பட்டா கூட கொடுக்கல. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்காக அந்த மக்கள் கிட்ட இருந்து புடுங்கின 45,000 ஏக்கர் நிலத்துல இருந்து நெய்வேலி சுரங்கத்துல வேலையே அவங்களுக்கு கொடுக்கல. அங்க அவங்க நம்ம மக்கள், நெய்வேலி மக்களுக்கு அவர்கள் கொடுத்த வேலை என்ன தெரியுமா? தரப்பெடுக்கிறது, துடைக்கிறது, சுத்தம் பண்றது, இந்த வேலை தான். உள்ள அந்த பில்டிங்குள்ளேயே அவங்க போகவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ள முழுக்க வெளி மாநிலத்திலிருந்து, வட மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவங்க தான் வேலை செய்யறாங்க. தமிழ் மக்களுக்கோ நெய்வேலி மக்களுக்கோ அந்த நிலத்தை, அந்த நிலக்கரி சுரங்கத்திற்கு கொடுத்த மக்களுக்கு கொடுக்கவே இல்லை. அதான் பண்ணிருக்காங்க. அவங்கள கொண்டு போய் ஒரே நைட்ல வெளியூர்ல போய் போட்டாங்க. அங்க போய் வாழற இடத்துக்கு பட்டா கூட இல்லை அவங்களுக்கு. இதுதான் உண்மையான நிலைமை. அதனால இந்த அறிவுசார் சிட்டின்னு சொல்றாங்களே, இன்டெலெக்சுவல் சிட்டி, அதெல்லாம் வரவே வராது. வந்தாலும் நம்ம மக்களுக்கு அவங்க நல்லது செய்ய போறது இல்ல. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஐயோ இந்த இடத்துல வந்தா நம்ம பசங்க வேலை செய்யும்னு. வேலையெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. இதே வேலை இல்லாம அவங்கள வச்சிருப்பாங்க. என்ன அதிகமா கொடுப்பாங்க தெரியுமா? சாராயம் தான் கொடுப்பாங்க. சாராயம் தான் கொடுப்பாங்க. வேற என்ன நல்லதுமே அவர்களுக்கு அவங்க செய்ய போறதில்ல. வேலை நீங்க கேட்டது வேலை, ஆனா வேலை கொடுக்க போறது இல்ல. கடை, ஒயின் ஷாப் எல்லாம் திறந்து விட்டு இந்த பசங்களையும் வீட்டுல இருக்கிற ஆண் மக்களையும் குடிகாரர்களாக ஆக்குவதுதான் இவர்கள் ஒரே நோக்கம். வேற எந்த நோக்கமுமே கிடையாது.